இன்னைக்கு இதை பத்தி பேச போறோம்னா டேட்டா சென்டர். நான் ஆல்ரெடி இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து நான் மென்ஷன் பண்றேன். அதுல போய் பாருங்க. இப்போ ஏன் அகைன் பேசுறேன்னா, இப்போ நமக்கு வந்து இந்தியாவுக்குள்ள வந்து புதுசா நிறைய டேட்டா சென்டர் வராங்க. அதாவது கூகுளா இருக்கட்டும், அமேசானா இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும், மெட்டாவா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உள்ள நுழையிறாங்க. இதுக்கான இன்ஃப்ராலாம் ஆல்ரெடி நடக்க ஆரம்பிச்சாச்சு. இதெல்லாம் எங்கன்னா மும்பை, விசாகப்பட்டினம் இங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி போயிட்டு இருக்குது. இது வந்து இந்த கம்மிங் ஒரு 5 to 3 இயர்ஸ்ல வந்து இது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, டேட்டா சென்டர்னாலே அதிகமா எலக்ட்ரிசிட்டியும் தண்ணியும் வந்து கன்சியூம் பண்ணக்கூடியது. அது ஏன்னா ஜிபியூ இதை ப்ராசஸ் பண்ற ஜிபியூக்கு வந்து நிறைய பவர் தேவை. நிறைய ப்ராசஸ் பண்ணா அதுக்கு வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதை கூல் பண்றதுக்கு வந்து தண்ணி தேவை. இப்போ நமக்கு ஆல்ரெடி குடிக்கிறதுக்கே தண்ணி கிடையாது. இப்போ பெங்களூர் மாதிரியான சிட்டிலாம் வந்து கார் கழுவுறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, ஃபைன் போடுவோம் அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டு இருக்கும்போது இவங்க இவ்வளவு பெரிய டேட்டா சென்டர் கொண்டு வராங்க. இது யார் கொண்டு வராங்கன்னா, அம்பானி அதானி எப்பவும் போல இவங்க கவர்மெண்ட் ஒரு புஷ் பண்ற ஒரு ஆட்கள் தான் கொண்டு வராங்க. இதுக்கு வந்து 20 வருஷம் வந்து இந்த டாக்ஸும் இல்லாம ஒரு பெனிஃபிட் வேற இருக்கு நம்ம இந்தியால. நம்ம இந்தியாவை ஏன் இந்த மற்ற கண்ட்ரிஸ்லாம் இந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, இங்க வந்து எல்லாமே சீப்பு. இங்க வந்து என்விரான்மெண்டல் பிரச்சனை, இந்த மாதிரி அப்ரூவலுக்கான பிரச்சனை வந்து ரொம்ப கிடையாது. கவர்மெண்டே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு எந்ததான் ரூல்ஸ் இருந்தாலும் அதை கண்டிப்பா ஃபாலோ பண்றீங்களான்னு யாரும் செக் பண்ண போறது கிடையாது. இதெல்லாம் தான் ஒரு பெரிய பெனிஃபிட். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது. பட் அந்த டைம் இருந்து கவர்மெண்ட் வந்து டிலே பண்ணிடுச்சு. இனி ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா சென்னை இந்த மாதிரியான ஏரியால வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் நல்ல ஒரு ரெப்யூட்டடான கம்பெனி. கூகுள், அமேசான் இதெல்லாம் ஒரு ரெப்யூட்டடான கம்பெனி. இந்த கண்ட்ரிஸ்லாம் ஏன் இந்தியாவை தவிர மற்ற கண்ட்ரிஸை சூஸ் பண்ணல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவங்கெல்லாம் ஆல்ரெடி வேற கண்ட்ரீஸ்ல கேட்டாங்க. யூரோப்பு, இந்த லண்டன் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல வந்து கேட்கும்போது அவங்க வந்து இதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கல. அங்க உள்ள மக்கள்லாம் வந்து இறங்கி ப்ரோட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இது வந்து அவங்க ஊரை விட்டு இந்தியாவுக்கு வந்ததுலேயே அவங்க வந்து ரொம்பவே ஹாப்பி. அந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இப்போ என்விரான்மெண்டல் பொல்யூட் பண்ணிட்டோம்னா அதை ரிட்டர்ன் கொண்டு வர முடியாதுன்னு படிச்ச மக்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா இது வந்து வெளிநாட்டு கூட எல்லாம் நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம். ஈவன் வந்து நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவை பாருங்க. அங்க எவனும் மலையை உடைக்க மாட்டான், மண் அள்ளி வீணாக்க மாட்டான். அதே மாதிரி காடை மரத்தெல்லாம் வெட்டி இந்த மாதிரி சீரழிக்க மாட்டான். தண்ணியில வந்து தேவையில்லாத எதையும் கலக்க மாட்டான். குப்பையை வந்து இந்த மாதிரி கண்ட இடத்துல நம்மளே மாதிரி கொட்ட மாட்டான். ஏன்னா நீங்க கேரளால இருக்கிறவங்களுக்கு தெரியும், உங்க வீட்டுல யூஸ் பண்ற நாப்கினை கூட வாஷ் பண்ணி அதை செப்பரேட் பண்ணி கரெக்டா இதுதான் பண்ண முடியும். அதனாலேயே நிறைய பேர் அதை குப்பையில போடாம எரிச்சு வீட்லயே டிஸ்போசல் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு வேணா அன்கன்வீனியன்ட்டா இருக்கலாம். பட் இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்போசல் பண்ணி கரெக்டா இது பண்ணலன்னா அது வந்து நமக்கு இப்போ எப்படி தாமிரபரணியில குப்பை எல்லாம் சேர்ந்து கிடக்குதோ, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம அதுல வந்து ஃபார்ம் ஆகி பறந்துட்டு இருக்குதோ, இதே நிலமைதான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ கைஸ் புரிஞ்சுக்கிடுங்க, என்விரான்மெண்டலை வந்து பொல்யூட் பண்ணாதீங்க. அதை வந்து அகைன் சொல்றேன், கொண்டே வர முடியாது. நீங்க எவ்வளவு நினைச்சா கொண்டு வர முடியாது. இப்போ வந்து மலையை நம்ம ஆல்ரெடி கொண்டு போயிட்டு இருக்கோம், தாது மண்ணு அள்ளிட்டு இருக்கோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல ஒரு 40-50 வருஷத்துக்கு அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்லாம் வந்து மழை இருக்காது, மழையே இருக்காது, மழையும் பெய்யாது. அதுதான் ஆக்சுவலா நடக்கும். பை கைஸ்.